ஆன்மீக அன்பர்களுக்கு இறை வணக்கம். பிள்ளையார் சுழி போட்டு தொழிலை தொடங்கு என்பார்கள். நாம் இந்த உரையை துவங்குவதற்கு முன்பாக பிள்ளையார் சுழியை போடுவோம். பிள்ளையார் சுழி எப்படி இருக்கும்? அப்படி ஒரு 3 மாதிரி ஒரு ஷேப் போட்டு ஓம் அப்படின்னு இருக்குமே, அது பிள்ளையார் சுழியா? அல்லது ஒரு டேனா வடிவத்தில் அப்படி ஒரு சுழல்வது போல ஒரு ஒரு சின்னம் இருக்கும், அதை பிள்ளையார் சுழி என்று சொல்வதா? அல்லது நாம் ஏதாவது ஒரு எழுத்தை தொடங்குவதற்கு முன்பாக ஊ என்று எழுதுவோமே, அதை பிள்ளையார் சுழி என்று சொல்லுவதா? இல்லை, எல்லாவற்றிற்கும் மேலாக நம் தலையில் ஏதோ எழுதியிருக்கிறது என்று சொல்கிறார்கள், அதன்படி தான் நடக்கும் என்கிறார்கள். தலையில் அந்த சுழி எழுத்தா பிள்ளையார் சுழி என்பது? நமக்கு திட்டமாக எதுவும் தெரியாதுல்ல. அப்படின்னா நம்ம எல்லோரும் செய்யக்கூடிய அதே விஷயத்தை நாமும் செய்ய வேண்டியது தான். இந்த பிள்ளையார் சுழி என்பது ஒரு சுழற்சி வட்டத்தை குறிக்கும். இந்த சுழற்சி வட்டம் என்பது ஒரு புள்ளி, அதை மையப்புள்ளியாக வைத்துக்கொண்டு சற்று தொலைவில் ஒரு குறிப்பிட்ட ஆரத்தில் ஒரு வட்டம் இருக்குது. வட்டத்துக்கு ஒரு மையப்புள்ளி வைத்து விடுகிறோம். அந்த மையப்புள்ளியிலேருந்து ஒரு காம்பஸ் அல்லனா ஒரு நூலில் ஒரு பென்சிலை கட்டிட்டு குறிப்பிட்ட தூரத்தில் அந்த மையப்புள்ளியிலிருந்து நீங்கள் ஒரு கிடைக்கோடு எடுத்து ஒரு புள்ளி வைப்பீர்களானால் அதே ஆரம், அந்த தூரம் மாறாமல் தொடர்ந்து அதில் புள்ளி வைத்து கொண்டே நாம் நகன்றோம் என்றால் அது ஒவ்வொரு டிகிரியாக அதிகரித்து 360 டிகிரி நிறைவடையும் போது நாம் எங்கே சுழியம் பூஜ்ஜியத்தில் ஆரம்பித்தோமோ அதே இடத்திற்கு வந்து விடுவோம். அதாவது 360 என்பதும் 0 என்பதும் ஒரே புள்ளி தான். அந்தவாறு ஒரு மையப்புள்ளியை ஆதாரமாக கொண்டு ஒரு புள்ளி சுழன்று கொண்டே வந்து 360 டிகிரி திரும்பவும் ஆரம்பத்திற்கு வந்துவிட்டால் அது ஒரு முழுமையடைந்த வட்டம். ஒரு தொடக்கம், ஒரு முடிவு. ஆனால் தொடக்கமும் முடிவும் அதே புள்ளி தான். மனிதர் வாழ்க்கை நம்மளை எடுத்துக்குவோமே, நீங்கள் எங்கே தொடங்குனீங்க இந்த வாழ்க்கையை? இந்த வாழ்க்கைன்னா நம்ம என்ன எப்படி எடுத்துப்போம்? இந்த பிறவி என்று எடுத்துக்கொள்வோம். ஏன்னா நாம் பிறப்பதற்கு முன்பாக உருவாகினோம், தாயின் வயிற்றில் உருவாகினீர்கள். அதன் பிறகு அந்த விதை மனிதனுக்கும் நமக்கும் ஒரு விதை இருந்திருக்கும். அந்த விதை தாயின் கருவறையில் வளர்ந்து தனக்குரிய உருவம் பெற்று நிறைவடைந்த வளர்ச்சியடைந்த நிலையில் காலம் கனிந்ததும் பிள்ளைக்கனியாக நாம் வெளிவந்து விடுகிறோம். எங்கிருந்து? ஒரு கருவறை, இருட்டான கருவறையிலிருந்து வளர்ச்சியடைந்த அந்த உடல் உருவம்
வெளி உலகத்தில் 5 பூதங்களோடு தொடர்பு கொள்ள வந்து விடுகிறது. அப்படியானால் கருவறையில் 5 பூதங்களும் இல்லையா? இருந்தது. மூச்சு என்பது நாம் வெளிவந்தவுடன் முதன் முறையாக அந்த குழந்தை மூச்சு இழுக்கிறது. இழுத்த மூச்சியை விடுகிறது, இழுக்கிறது, விடுகிறது, இழுக்கிறது. பிறக்கும்போது அந்த காற்றை எவ்வளவு வேகமாக உள்ளிழுத்ததோ அவ்வளவு வேகமாக இறப்பின் தருவாயில் மூச்சு வெளியேறிவிடுகிறது. இந்த மூச்சு நாம் நினைத்து நடப்பதா, அனிச்சை செயலா, இல்லை அதைவிட ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தானியங்கு செயலா? அதை இறைவன் நடத்துகின்றானா? ஆட்டோமேட்டிக்குங்கிறது எப்படிங்க? ஒரு ரெக்கார்ட் பண்ணி இது மாதிரியே ப்ளே பண்ணு, ரிப்பீட்டட் ப்ளே அப்படின்னு போட்டிங்கன்னா அதே இது முடிஞ்சோடனே வந்துக்கிட்டே இருக்கும். மூச்சு இழுப்போம் விடுவோம், மூச்சு இழுப்போம் விடுவோம், அது தொடர்ந்து நடக்கும். அனிச்சை செயல் என்பது தன் புத்திக்கும் சித்தத்துக்கும் அறியப்படாமல் நடப்பது. ஒரு செயலை செய்கிறோம், அந்த செயல் தொடர்ந்து 21 நாள் 45 நாள் மண்டல விரதம் போல நாம் செய்வோமானால் அது அந்த பழக்கம் வழக்கமாகும். வழக்கமும் பல வருடங்களுக்கு நீடித்து விட்டால் நம்மளை அறியாமலே கடைசி வெள்ளியா, ஆகா இன்றைக்கி நான் குற்றாலை சிறரை தரிசித்து விட்டு வருவேன் என்று கிளம்பி விடுவோம். ஒருவேளை நாம் மறந்து விட்டால் கூட இறைவன் யார் மூலமாகவது எப்படியாவது குற்றாலம் என்ற ஒரு சொல்லை ஞாபகப்படுத்துவார், சிவன் என்ற சொல்லை ஞாபகப்படுத்துவார். இன்று கடைசி வெள்ளி, இன்றைக்கி என்ன கிழமை என்று ஞாபகப்படுத்துவார். ஏதோ ஒரு சிக்னல் சரியாக அந்த கடைசி வெள்ளி தினத்திற்கு நமக்கு வந்து சேர்ந்து விடுகிறது. அதாவது இறைவனுடைய அந்த அந்த செயலாக கூட அது இருக்கும். பழக்கம் வழக்கமாகும். வழக்கம் நிலை பெற்றால் அனிச்சை செயலாக தானாக வந்து விடுகிறது. தாத்தா இருந்தார், அவருக்கு நீந்துவது என்பது கைவந்த கலை. அது அப்படியே அவருடைய ஜீனில் ஆழப்பதிந்தது. அனைத்து விதமான நீச்சல் நுட்பங்களும் அந்த ஜீனிலே இருந்தது. அவருடைய மகனுக்கு இருந்தது. மகனும் அதே போல் எந்த நீர்நிலையிலையும் நீந்தக்கூடிய லாவக திறனை பெற்றிருந்தார். மகனுக்கும் பிள்ளை பிறக்க தாத்தாவினுடைய ஜீனில் என்ன திறன் அது டிஎன்ஏ வழியாக கடத்தப்பட்டதோ அது பேரனுக்கு வந்து சேர்ந்து விட்டது. இவ்வாறாக ஒரு விதையில் இருக்கக்கூடிய தனித்தன்மை, அனிச்சை செயல்கள் தன்னை தொடர்ந்து வரும் அந்த விதையின் பரிமாணத்தை பல தலைமுறைகளுக்கு கடத்துகிறது. இப்போது கருவறையிலிருந்து நாம் வெளிவந்து மூச்சை உள்ளே இழுத்தோம், பிறந்து விட்டோம். இனி மூச்சை வெளியே விட வேண்டும், திரும்ப இழுக்கக்கூடாது. அது இறப்பு. ஆக பிறப்பு என்ற புள்ளியில் நாம் ஆரம்பித்து இறப்பு என்ற புள்ளியில் 360 டிகிரியில் நிறைவடையும் போது அந்த வாழ்க்கை வட்டம், அந்த பிறவி நிறைவடைகிறது. இது ஒரு வட்டமா? சரி, இது மனிதர்களை சொல்லிவிட்டீர்கள். மரத்திற்கு விதை உருவாகிறது,
அது மண்ணில் சேர்ந்து முளைவிடுகிறது. காற்று, நீர் அனைத்தையும் உட்கொண்டு சூரிய ஒளி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தன் இயல்பு என்ன? ஒரு மரத்தினுடைய இயல்பு வளர்வது. அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு பருவமாக மாறி செடி அடுத்து ஒரு மரத்தினுடைய நிலையை அடைந்து பூப்பு எய்தி அதற்கு காய் காய்த்து அதனுடைய கனியை தரும்போது அது எந்த விதையினுடைய பரிணாமம் கொண்டிருந்ததோ அந்த விதையினுடைய பரிமாணத்தை பல கனிகள் வழியாக தந்து பெருக்கத்தை உண்டு பண்ண அது கனி தந்தது. அந்த கனியை யாராவது உண்ண வேண்டும். பறவைகள், மனிதர்கள் அதை உண்ண வேண்டும். அப்போ அவர்களை கவர வேண்டும். அந்த கவர்வதற்கு ஏற்ற நிறம், அவர்கள் விரும்பி அதை உண்டுவிட்டு திரும்ப அந்த விதையை எங்கேயாவது ஒரு மண்ணில் போட வேண்டும், அது முளைக்க வேண்டும். ஆமாம், ஒரு மாம்பழம் இருக்கிறது. அந்த மாம்பழத்தின் சுவை அந்த மாங்கொட்டையில் உள்ள பருப்பில் இருந்தால் இன்று மாமரமே இருந்திருக்காது. நம் தலைமுறை மாம்பழத்தை சாப்பிட மாட்டோம். மாங்கொட்டையில் தோற்பு சுவையை வைத்து அதை ஒரு கடி கடித்து நீங்கள் தீவிரமாக வென்றால் கூட முடியாது. அவ்வளவு தோற்பு சுவையும் கசப்பும் சேர்ந்திருக்கும். அதனால் மாங்கொட்டைகள் தப்பித்து மரங்களாக, மாம்பழங்களாக உருவாகி பல்வேறு உயிர்களை மகிழ்விக்கின்றன. மரம், விதை, செடி தன்னுடைய இயல்பு வளர்வது, வளர்ந்து அது ஒரு முதிர்ந்த நிலைக்கு வரும்போது மீண்டும் தன்னிலை இழந்து அது என்னாகும்? இலையெல்லாம் உதிர்ந்துடும். அப்புறம் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பசுமை நிறங்கள்லாம் காய ஆரம்பிச்சிடும். தனக்குள்ளே சேர்த்து வச்சுருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே பழையபடி மண்ணுக்கு போயிடும், காற்றில் கலந்துவிடும். பல்வேறு உயிரினங்கள், மரங்கள் இறந்து விட்டால் பல்வேறு உயிரினங்கள் அது மாறி அதனுடைய விஷயங்களை எடுத்துக்கொள்ளும். கரையான் கூட சாப்பிட்ரும். இல்லை என்றால் என்ன செய்வோம்? அது பழையபடி ஒரு சாம்பலாக எரியூட்டப்பட்டு திரும்பவும் மண்ணுக்கு அது சென்றுவிடும். இது ஒரு சுழற்சி, விதையின் சுழற்சி. இந்த விதை சுழற்சி தான் மனிதன் எடுத்துக்கொள்கிறான். மனித உடலை மட்டுமே நாம் காண்கின்றோம். பஞ்சபூதம் மட்டுமே நம் கண்களுக்கு தெரிகின்றது. வேறு ஏதேனும் கண்ணுக்கு தெரியாத பூதங்கள் இருக்கின்றன என்றால் ஆமாம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எண்ணம் வருகிறது. ஆனால் இந்த மனிதர் என்ன எண்ணுகின்றார்? ஒன்று பேசுகிறார், ஆனால் இவர் நினைப்பது ஒன்றாக இருக்கிறது. இவருடைய எண்ணம் வேறு நோக்கத்தோடு இருக்கிறது, வெளியே தெரிவதில்லை. அவருடைய மனம் ஏதோ ஒன்றை பற்றி கொண்டிருக்கிறது. அது பழக்க வழக்கத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அந்த மனம் அவரோடு பழகி பேசி அவருடைய செயல்பாடுகளை முழுமையாக கண்டறியாதவரை அது நமக்கு தெரிவதில்லை. இன்னும் வேற என்ன இருக்கும்? ஒரு மனிதன் தன் மனதை கட்டுப்படுத்த முடியும், அதை அடக்கி ஆள முடியும். அதன் பின்னாக தான் யார் என்ற விசாரணைக்கு செல்ல முடியும். தன்னை விசாரித்தல். நான் யார்? எங்கிருந்தேன்? குழந்தையாகி உருவாகிச்சு, வளர்ந்தேன். நான் பிறந்த போதே
இன்ன பெயருடையவன் என்ற அடையாளத்தோடு பிறக்கவில்லை. நான் பிறக்கும்போதே இன்ன ஜாதி என்று நெற்றியில் எழுதி கொண்டு பிறக்கவில்லை. நீ இந்த மதத்தினை சார்ந்தவன், இந்த தெய்வமெல்லாம் உனக்கான தெய்வம் என்று அப்போது அந்த குழந்தைக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆக பிற்பாடு அந்த பிள்ளை கனியை நாம் கொஞ்சி மகிழும்போது அதனுடைய ஒவ்வொரு நுணுக்கமான சிறு சிறு வளர்ச்சிகளை கண்டு பேரானந்தம் அடையும் போது நாம் அதற்கென்று ஒரு பெயர் வைத்தோம். அதாவது அந்த பிள்ளை கனி அந்த உருவத்திற்கு ஒரு பெயர் வைத்தோம். அந்த உடல் வளர வளர அதற்கு நீ இன்ன ஜாதி, ஏனென்றால் நானும் இன்ன ஜாதி, இந்த வகையை சார்ந்தவன் என்று மூளையில் பதியுமாறு திரும்ப திரும்ப அந்த பெயரை உச்சரித்தோம். தமிழரசா என்று கூப்பிட்டால் அவன் திரும்பி பார்ப்பான். முத்துவேல் என்று கூப்பிட்டால் அவன் திரும்பி பார்ப்பான். ஏனென்றால் முத்துவேல் 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 என்று அந்த பெயரை நீதான், அது இது உன்னுடைய பெயர், இது உன் ஜாதி, இன்ன மதத்தினவன் நீ, இதுதான் நம்முடைய தெய்வம், அதுவல்ல என்றவாறு நாம் வழக்கம் பழக்கம் அப்புறம் அதை ஆழமாக மனசுக்குள்ளே பதிய வைத்து விட்டோம். இனிமேல் எப்படி நீங்கள் நாம் மனிதர், நாமெல்லாம் மரங்கள் என்று பொதுப்படையாக சொல்ல முடியும்? இந்த அடையாளங்கள் எல்லாமே எளிதாக மாற்றப்பட முடியாததாக சமூகத்தில் இருக்கிறது. பிறகு எப்படி நீங்கள் அரசியல்வாதிகளை மட்டும் நீங்கள் குறை சொல்லலாம்? ஜாதி பார்க்காதீங்க, ஜாதியை பேசுகிறான், ஜாதி ஓட்டுக்களை பிரிக்கின்றான், நம் மதத்திற்கு துணையாக பாதுகாவலனாக இந்த கட்சி தான் இருக்கின்றது, இவர்கள் சிறுபான்மையினர், இவர்கள் பெரும்பான்மையினர், இப்படியெல்லாம் கூட்டல் கழித்தல் அலாக்கிரதம் போட்டுக்கொண்டு கட்சிகள் வருகின்றன என்று அவர்களை ஏன் குறை சொல்கிறீர்கள்? நீங்கள் அல்லவா உங்கள் பிள்ளைகளின் மூளைகளில் அவற்றை விதைத்தீர்கள். இனி மாற்றுவோமா? அதற்கு தன் விசாரணை வேண்டும். தான் என்பது இந்த உடல் அடையாளம் என்றால் ஒரு மரத்தைப் போல நாம் உருவாகுவோம், வளருவோம், பெருக்கம் செய்வோம், இறுதி ஊழி காலத்தில் மடிந்து விடுவோம், நிறைய விதைகளை உலகத்திற்கு விட்டு சொல்லுவோம், அவை பிற்பாடு அதனுடைய பரிணாமத்தை அந்த குலத்தை வளர்த்து கொண்டு செல்லும். இந்த உருவம் அல்லாது ஆன்மீக தத்துவ விசாரணை தொடங்க வேண்டும் என்றாலே நான் யாருங்கிற கேள்வி வர வேண்டும் என்றாலே இந்த உடல் சார்ந்து நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய பல்வேறு அடையாளங்கள், பல்வேறு கற்பிதங்கள், பல்வேறு உணர்வு நிலைகள். ஒரு ஃபோட்டோ காமிச்சு இது யாருன்னு கேட்டால், ஆமாம் இது நான் தான், எப்போ எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு பார்க்குறோம். அல்ல, அது நம்முடைய உருவம். ஆக இப்படி பகுப்பாய்வு செய்து கொண்டே சென்றால் நீங்கள் என்பது
நீங்கள் கண்ணால் காணக்கூடிய இந்த உருவம் அல்ல. நீங்கள் என்பது உடல் அல்ல. உண்மையில் நீங்கள் யார் என்றால் ஒரு உயிர். அது மனிதமல்ல. அதற்கு உருவம் இல்லை. ஒரு உயிர். அது கண்களுக்கு தெரியவில்லை, ஆனால் அது இருக்கிறது. கடவுள் கண்ணுக்கு தெரியவில்லை. ஒரு உருவமாக பாவித்து கொண்டிருக்கிறோம், நம்பிக்கை வைக்கிறோம், மனதிற்குள்ளே பேசுகிறோம், அவனோடு தொடர்பு கொள்கிறோம். ஆனால் அவன் நம்மோடு பேசுகிறான். பல்வேறு விஷயங்களில் அவன் நமக்கு உதவுகிறான். பல்வேறு வகைகளில் நாம் அவனை அறிந்து கொள்கிறோம், உணர்ந்து கொள்கிறோம், ஆழ்ந்து அனுபவித்தும் கொள்கின்றோம். ஆனால் இதுதான் இறைவன் என்று உருவத்தில் வரைந்தோ இன்ன வகைதான் என்றோ சொல்லிவிட முடியாது. தேன் இனிக்கிறது என்று சொல்லிவிடலாம். தேனா, ஐயோ எவ்வளவு இனிப்பானது என்று சொல்லிவிடலாம். இப்படித்தான் இனிக்கிறது என்கின்ற ஒரு உணர்வை, அந்த ருசியை வார்த்தையால் வர்ணித்தோ, படம் வரைந்தோ, சிலை வடித்தோ காட்டிவிட இயலாது. அது தான் உணர வேண்டும். இதில்தான் பக்தியோடு சேர்ந்து விரத முறைகளை கடைபிடிக்க வைத்தார்கள். அப்படி விரதம் இருப்பவர்களால் ஒரு மேல்நிலையை அடைய முடிந்து, அவர்கள் மனதை உணர முடிந்து, மனதிற்கும் மேற்பட்ட மனதை கட்டுப்படுத்த முடிந்து, மனதிற்கும் மேற்பட்ட சித்தத்தை உணர கூடிய தன்மை அவர்களுக்கு வந்தது. இந்த அளவுக்கெல்லாம் தீவிரமாக பக்தியில் ஈடுபட்டால் ஒழிய ஞான மார்க்கத்தில் நுழைவது மிகவும் கடினம். 4 படி ஏறிவிட்டோம். இன்னும் 18 வருடங்கள் மாலை போட்டுத்தான் 18வது படி ஏற வேண்டும் என்றால் அதற்கு காலம் அதிகமாக எடுக்கிறது அல்லவா? ஆனால் ஒரு படம் டவுன்லோட் பண்ணுறீங்க, அதற்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் என்கிற நிலை மாறி இப்போது எவ்வளவோ வேகமான மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்க, 10 செகண்டில் டவுன்லோட் ஆயிடுதுங்க. அரை மணி நேரம் எங்கே, வெறும் 10 செகண்ட் எங்கே? அவ்வளோ ஃபாஸ்ட்டு இன்டர்நெட். அது எதற்காக என்றால், அறிவியல் வளர்ச்சியில் தகவல்களை எளிதாக பெறுவதற்காக அது வந்துவிட்டது. ஆனால் ஆன்மீக நிலைகளை எல்லாம் கடந்து ஞான நிலையை அடைவதற்கு இவ்வளவு வேகமான முயற்சியும் பயிற்சியும் அறிவியல் சாதனங்களும் இருக்கின்றனவா என்றால் இல்லை. மனிதனின் இந்த உடல் அடையாளத்தோடையே இருந்து கொண்டிருக்கிறான். இந்த உடல் அடையாளத்தை தாண்டி ஐம்புலன்கள், மன கர்மேந்திரியங்கள், இப்படியெல்லாம் ஒரு 12 நிலைகளை தாண்டி சென்று தான் தன் ஆன்மாவை உணர முடியும். அந்த நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக சுவை காட்டுவதற்குத்தான் தோரணமலை உச்சி, குற்றால அருவி, அறுசுவை உணவுகள், இன்னும் சொல்கிறதா இருந்தால் சிற்றின்பங்கள் எல்லாமே. நம்ம சொல்கிறோம் மது குடித்தால் அவர் தன்னிலை இழந்து கவலைகள், பிரச்சனைகள், உடல் வலி, உடல் சோர்வு எல்லாவற்றையும் கடந்து ஒரு நிம்மதியை அடைகிறார்
நிம்மதியாக தூங்கி விடுகிறார். பிறகு பல்வேறு குழப்பங்கள், சமூக பிரச்சனைகள், குடும்ப இன்னல்கள் என பலவிடி அவருக்கு பகலில் வந்து விடுகிறது. ஆக அவருக்கு சாயங்காலமானால் அந்த போதை வேண்டுமென்றால், நம் கையில் ஒரு 1000 ரூபாய் சம்பளம் கிடைத்து விட்டால் 200 ரூபாய்க்கு அசைவ உணவை, அந்த புரோட்டீன் சுவையை நாக்கு சப்பு கொட்டி சாப்பிடுகிறோமே, அதுவும் அதே வகைதான். ஆக ப்ளஷர், மனிதனுக்கு சுகம் வேண்டும், இன்பம் வேண்டும். விதி இன்பம் இருந்தால் துன்பம் இருக்கும் என்று சொல்கிறது. இப்படி ஆன்மீக நிலைகளில் ஐம்புலன் அடக்கம் என்பது கண், நாவு, செவி, தொடு உணர்வு, இவைகளுக்கு மிக முக்கியத்துவம் உண்டு. நாம் பக்தியில் விரதமிருந்து பிற்பாடு இறைவனை நோக்கிய பயணத்தில் நாவை அடக்கி விடுகிறோம். நேற்று ஒரு காணொளி பார்க்க நேர்ந்தது. அவர் கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களோ 40 நாட்களோ விரதம் இருந்து முருக பக்தர். கோயிலுக்கெல்லாம் பக்தியாக சென்றார். நடந்தே சென்று போகிற வழியெல்லாம் படம் பிடித்து ரீலாக போட்டார். அங்கே இறைவனை வணங்கினார். வணங்கி முடித்ததும் பேரானந்தத்தில் குதித்தார். திரும்பவும் வீட்டுக்கு வந்து விட்டார். மாலை கலட்டியாகிவிட்டது. இறைவனிடம் விரதம் இருந்து வேண்டிய இறை தரிசனம் பெற்றுவிட்டோம். விரதம் முடிந்தது. இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ரீல் பார்த்தால், சமைக்கிறேன் என்று ரீல் ஆரம்பித்தது. அடுத்து என்ன சமைக்கிறார் என்று பார்த்தால், சிக்கன் 65, மீன் வறுவல் எல்லாம் சேர்ந்து ஒரு 2-3 கிலோவுக்கு தட்டில் நன்றாக சிவப்பு கலரில் பொடிகள் எல்லாம் தடவி வைக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று தான் மாலை கழட்டியிருக்கிறார். கடைசியாக ஒரு எச்சரிப்பு செய்தார். அதுதான் என் இஷ்டம், எவனாவது கமாண்ட் ஏதாவது போட்டிங்க கொன்று விடுவேன். ஏற்கனவே அங்கே மீன்கள் எல்லாம் இறந்த நிலையில் இருக்கின்றன. பார்த்ததும் எனக்கும் சற்று பயம் வந்தது. ஏன்னா மீனை கொன்று விட்டார், இறைச்சி கொன்று விட்டார், கோழியை கொன்று விட்டார். மொத்தமாக இப்போது உட்கார்ந்து அதை பொரித்து சாப்பிட போகிறார். எங்கே சற்று காலம் கொஞ்சம் பொறுமையாக இருந்துவிட்டு ஒரு ஆம்லேட், அப்புறமா என்ன ஒரு வாரம் கழித்து கொஞ்சம் சிக்கன், இன்னும் ஒரு 10 நாள் கழித்து மட்டன், இப்படி கொஞ்சம் விரதம் இருந்து முடித்திருக்கிறோம். அந்த உடலானது மனம் சித்தத்தை உணர்ந்து இறைவனோட தொடர்பு கொள்ள பக்குவப்பட்டு இருக்கிறது. அது இன்னும் கொஞ்ச நாள் நீடிக்கட்டுமே என்று நாம் ஒரு அவசரத்தில் அவர்கள் நன்மையை கருதி கமாண்ட் போட்டுவிட்டால், நம்மளை கொன்று பொரித்து சாப்பிட்டு விட்டால் என்ன செய்வது என்று பயமாகிவிட்டது. இப்போ அப்படி தான் பக்தி இருக்கின்றது. ஏனென்றால் பக்தி சொற்பொழிவு மாசி பெருந்திருவிழா என்று முருகனுக்கு 10 நாள் நடத்துகிறார்கள். நம்ம ஊர் பாவூர் சித்திரத்திலே 10 நாள் திருவிழா. 10 நாளிலும் எத்தனை பக்தி கச்சேரிகள் நடக்கின்றன, பக்தி சொற்பொழிவுகள் எத்தனை நடக்கின்றன, பக்தி சம்பந்தமான சிந்தனையை தரக்கூடிய விடயங்களில் எத்தனை மணி நேரம் பக்தர்கள், முருக பக்தர்கள் வந்து ஈடுபடுகிறார்கள் என்பது நிர்வாகத்திற்கும் ஆழ்ந்த திட்டமிடல், ஒரு இப்படி செய்ய வேண்டும், இதை செய்தாக வேண்டும் என்ற கட்டாயமெல்லாம் அவர்களுக்கு இல்லை. அதில் ஈடுபடக்கூடிய
மக்களும் என்ன சடங்கு செய்ய வேண்டும் என்றால் ஐயர் சில சடங்குகளை சொல்லுவார். அது வழக்கம் போல் வருஷம் வருஷம் தொடர்ந்து நடக்கும். தீபாராதனை, புஷ்பாராதனை அப்படி எல்லாமே நடக்கும். மக்கள் தெமே என்று முருகா என்று உட்கார்ந்திருப்பார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நீடிக்கும் அந்த நிகழ்வுகளில் மனம் ஒருமுகப்படும். தீபாராதனை காமிப்பார்கள். நாம் ஒரு நிறைவான நிலையை, ஒரு ஆழ்ந்த நிலையை அடைந்து விடுகிறோம். தவறில்லை, அது இப்படித்தான் நடக்க வேண்டும். அது சிறப்பானது. ஆனால் ஆன்மீகமான விஷயங்களும் கருத்துக்களும் நிறைய வேண்டாங்க. 64 நாயன்மார்கள் கதை, அதில் உள்ள ஆழ்ந்த ஆன்மீக பொருள். முருகன் இருக்கிறான் என்றால் கந்த புராணம், அதில் சில பகுதிகளை எடுத்து ஆழ விளக்கி சொல்லலாம். வள்ளி திருமணம் கதை என்று மதுரை பகுதிகளிலெல்லாம் சிறப்பாக இன்னும் கூத்துக்கலைஞர்கள் நாடகமாகவும் அரசியல் நையாண்டிகளும் யதார்த்தமான பல்வேறு ஆன்மீக அறிவுரைகளும் சேர்ந்து அதை சிறப்பாக செய்கிறார்கள். அந்த நிகழ்ச்சிகளுக்கு இங்கே வரவேற்பில்லையாம். நீங்கள் முதல்ல அமைத்து கொடுங்கள், அதற்கப்புறம் அதற்கு ரசிகர்கள் வந்து விடுவார்கள். அமைத்து கொடுப்பதற்கு முடிவு செய்யக்கூடியவர்கள் ஆன்மாவை உணர்ந்தவர்களா என்றால் அதுதான் இல்லை. இங்கே எல்லாமே வியாபாரம்தான். பிரித்த பணத்தை வைத்து அவர்கள் ரசனைக்கு தகுந்த நிகழ்ச்சிகள், கச்சேரி தவிர வேறு என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்களேன்? இந்த பாட்டு கச்சேரி, ஆடல் பாடல், அது தவிர பெரும்பான்மையாக பணத்தை நீங்கள் செலவிடுவது எதற்காக? எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, பாட்டு இருக்குது, வீட்டில் ஹோம் தேட்டர் இருக்குது. அப்போ இந்த சினிமா கச்சேரி ரிப்பீட்டடாக ஒரு செட்டு பாட்டு தான். 10 நாள் திருவிழாவிலையும் ஒரே மாதிரியான ஒரு 15 பாடல்கள் இருக்கும். இந்த 15 பாடல்களையும் 10 நாளும் திரும்ப திரும்ப கச்சேரிக்காரர்கள் பாடுகிறார்கள். அதை கேட்கின்றோம். யார் கேட்கின்றோம்? முருக பக்தர்கள் முருகன் கோயிலில் வந்து கேட்கின்றோம். வரல பேச்சு.